Hi, aspirant, banking aspirant. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன். எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி வந்துச்சு, டிசம்பர் 17. 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ தட் நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அரௌண்ட் இந்த முறை எஸ்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ப்ளஸ் வேகன்சி வந்திருக்கு. இந்த 14,000 ப்ளஸ் வேகன்சின்றது ஒரு நல்ல நம்பர் ஆக்சுவலாக. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த நம்பர் இல்லை, ரைட். பட் அதை பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது 14,000 வேகன்சி நல்ல வேகன்சி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதிகம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூபி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைம் டியூரேஷன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 7ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு, ஜனவரி 7 தான் லாஸ்ட் டேட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனு. எக்ஸாம் டேட்டு எப்போ வரும் எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 2025, அதாவது பிப்ரவரி மாதம் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அது கூட February மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஆர் ஏப்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐதர் அந்த மார்ச் அண்ட் ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2 கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க மெயின்ஸ் போயிடுவாங்க. ப்ரிலிம்ஸ் மார்க்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஓவர் ஆகாது. ப்ரிலிம்ஸ் ஒன்லி ஃபார் குவாலிஃபிகேஷன் தான். அது போக இங்கே எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, எந்த டிகிரி வேணால் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ எந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எனி ஸ்ட்ரீமாக வேணால் இருக்கலாம். இதில் பர்சன்டேஜ்லாம் ரிக்வயர்டு கிடையாது. ஸோ யாருனாலும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடித்தவங்க. அது போக ஏஜ் க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் க்ரைட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பிலோ 20 இயர்ஸ், 20 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. அதே மாதிரி 28 வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது போக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர், எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எக்ஸாமினேஷன் சென்டரும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா ஒரு 3 செஷன் மட்டும்தான் வரும். லைக் இங்கிலீஷு, நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஷின், 35 கொஷின். இங்கிலீஷில் 30 கொஷின், நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 35 கொஷின், ரீசனிங்கில் 35 கொஷின்ஸு. ஸோ 30, 35, 35 வரும். அதில் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸு, நியூமெரிக்கல் எபிலிட்டி 35 மார்க்ஸு, ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 35 மார்க்ஸு. இதில் செக்ஷனல் டைமிங்கும் இருக்குது, 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ். ஒரு செக்ஷனுக்கு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 65 கிட்ட இருந்துச்சு, 65 to 66 இருந்துச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் லைக் வந்து வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிட்ட இருந்துச்சு, 80 கிட்ட இருந்துச்சு. ஸோ வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80 கட் ஆஃப் இருந்துச்சு. நான் சொல்கிறது ப்ரிலிமினரி, அவுட் ஆஃப் 100க்கு சொல்கிறேன். ஸோ அவுட் ஆஃப் 100க்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்னை பொறுத்த வரைக்கும் 65 to 66. அதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 80 வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து போன தடவை வேகன்சி ரொம்ப கம்மி, இந்த தடவை கம்பேர் பண்ணும்போது வேகன்சி கொஞ்சம் கூட, ரைட். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.25 இஸ் பெனால்ட்டி மார்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1:10 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க மெயின்ஸுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வேகன்சி இருக்குது அப்படின்னா 16 into 10 ரைட், 1,40,000 பேர் எடுப்பாங்க. இந்த 1,40,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எழுதுவாங்க. அந்த மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இங்கிலீஷு, ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, அது போக ஃபினான்ஷியல் அவேர்னஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 50 கொஷின், ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு 40 கொஷின், ஆப்டிடியூடு ஒரு 50 கொஷின், ரீசனிங் எபிலிட்டி ஒரு 50 கொஷின். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஒரு அதான் 50 மார்க்கு, அது போக இங்கிலீஷ்க்கு ஒரு 40 மார்க்கு, ஆப்டி ஒரு 50 மார்க்கு, அப்புறம் ரீசனிங் ஒரு 60 மார்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட டைமிங்கே இருக்குது, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷனல் டைமிங் இருக்குது. 35 மினிட்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ், 35 மினிட்ஸ் இங்கிலீஷ், 45 மினிட்ஸ் ஆப்டி அண்ட் 45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் டைமு. ஸோ 2 hours 40 minutesல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாமை நம்ம முடிக்கிறோம். அப்படி மெயின்ஸ் எக்ஸாமை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இங்கே கிடையாது, அது போக இன்டர்வியூமே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் நடக்கும், இன்டர்வியூவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி கிளர்க் அப்படின்னு சொன்னாங்க, இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கிளர்க்குன்னு அவங்க சொல்லலை, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. ஸோ என்னன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்.
ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளர்க்குக்கு ஈக்குவலான ஒரு இதுதான். பட் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறத விட இங்கே பாருங்கள், இன்டர்ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஜூனியர் அசோசியேட் டு பி ரெக்ரூட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில க்ரைட்டீரியாவை ஆட் பண்ணியிருக்காங்க, சில விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸில் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கிட்டத்தட்ட மெயின்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இன்டர்வியூ கிடையாது. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண தேவையில்லை, இதில் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். ரைட். அது போக ஹவு டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போக ஹெல்ப் டெஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ என்ன கேபிள் சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும், டிக்ளரேஷன் ஃபார்ம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷனை எழுதி ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பர்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு கண்டிஷனும் கொடுத்துருப்பாங்க. இங்கே எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், சில பேர் ரைட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருவாங்க, மறந்து போய் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும், அது என்ன சைஸில் இருக்கணும், என்ன இங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பிளாக் இங்க் தான் யூஸ் பண்ணணும், நிறைய பேர் ப்ளூ இங்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாக் இங்கை யூஸ் பண்ணணும், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கிளியர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட், எஸ்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கான். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வேகன்சி. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 16,000 ப்ளஸ் வேகன்சி, 14,000க்கு மேலே இருக்க வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை மத்திய பிரதேஷ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அப்புறம் மகாராஷ்டிரா, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேஷ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வேகன்சிஸ் இருக்குது. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி 300 சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 300 ப்ளஸ் வேகன்சிஸ் தான் வந்திருக்கு. 336 வேகன்சிஸ் தமிழ்நாடுக்கு வந்திருக்கு. பாண்டிச்சேரிக்கு 4 வேகன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான். பட் ஓவராலாக 14,000 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான். 14,000 வேகன்சியில் தமிழ்நாடுக்கு கொடுத்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். சரி, பரவாயில்ல, நமக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் இல்லையா? ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிளர்க் அப்படின்றத விட இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல், ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது. ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. இந்த அப்ளை பண்ணுறதுக்கான டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸாம் டேட் எப்பப்போ எக்ஸாம் வரும், ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி அப்படின்னு கொடுத்துருக்கான், டென்டேட்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்கான். மேபி ஃபெப்ரவரி மிடில் இருக்கலாம், இல்லை ஃபெப்ரவரி லாஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுத்தில் எதாவது வேணா இருக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஆர் ஏப்ரல் அப்படின்னு கொடுத்துருக்கான். 2025 மார்ச் ஆர் ஏப்ரல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ தட் இல்லை ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கூட ஸ்லாட் நிறைய பிரித்து கூட வைக்கலாம் எக்ஸாமு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸு. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி